வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பரிங்க. கடந்த எபிசோட்ல இருந்து நிறைய சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில 2025ல 3 பயிற்சி ஆக போகுது. அதனால மக்களுக்கிடையே நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா அந்த பயிற்சியை பாக்குறதா இந்த பயிற்சியை பாக்குறதா மொத்தமா ஒன்று சொல்லிருங்க, இந்த வருஷம் என்ன எப்படி இருக்க போகுது இந்த 3 பயிற்சினால அப்படிங்கிற மாதிரி தான் பலன் கேட்டிருந்தாங்க. அதோட சீரீஸ் தான் இதை பாக்குறோம். அந்த வகையில இது மேச ராசிக்கான சீரீஸ். ஸோ மேச ராசி நேயர்கள் வந்து இந்த 2025ல என்னென்ன பலன்கள் வருது அப்படிங்கிறது சொல்லிருக்கீங்க. கண்டிப்பாங்க. இப்ப மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இதுல வந்து இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல ஒரு 2 வாரம் 3 வாரம் வித்தியாசத்துல வருது. ஸோ மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் மே மாதம் குரு பயிற்சி. இது மாதிரி விஷயங்கள் 3 மாதம் 1.5 மாதம் கேப்ல வருது. பார்த்தீங்கன்னா 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து முதல் 4 மாதங்கள் 2025ஓட முதல் 4 மாதங்கள் ஒரு பேட்டர்ன்லையும், அடுத்து வரக்கூடிய 8 மாதங்கள் அதாவது மே மாதத்திலிருந்து வரக்கூடியது இன்னொரு பேட்டர்னா நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து நேயர்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஸோ முதல் 4 மாதம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு வந்து சனி வந்து 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். குரு என்ன பண்றாரு? 2ஆம் இடத்திலேயே தான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து 2024 ஏப்ரல் மேல இருந்து போயிட்டு இருக்கிற பேட்டர்ன் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. ஏன்னா முதல் 4 மாசத்துக்கு 2025ல. ஸோ அப்படியும் பொழுது இந்த வெளிநாடு போகணும், வெளிநாடு விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் தொடர்ந்து அதே பலன்கள், நல்ல பலன்கள் இருந்துட்டு இருக்கும். பெரிய பிரச்சனைகள், பெரிய ஒரு புதிய முயற்சி எடுத்து டென்ஷன் ஆகி கஷ்டப்படுறதுங்கிறதா இல்லாமல், ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து நல்ல விஷயம். எப்படி ஒரு 8 மாசமா சில பேட்டர்ன் ஒரு அமைப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குதோ, அதே கொஞ்சம் தொடர்ந்து 4 மாசத்துக்கு வரும். ஏன்னா சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது மேஷராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன், ஒரு சப்போர்ட்னு சொல்லிக்கலாம், ஒரு பாதுகாப்பு. ஏன்னா பெரிய ஒரு இதுவரைக்கும் 2023, 24 ஏப்ரல் மே வரைக்கும் செய்த முயற்சிக்கு வேணுங்கிற ஒரு பலனை வந்து இப்ப நீங்க கடந்த 8 மாசமா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. 24ல 25லயும் ஒரு 4 மாசத்துக்கு அந்த தாக்கங்கள் இருக்கும். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கடந்த அது லாஸ்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற இந்த 8 மந்த் பாத்தீங்கன்னா சனி வந்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற 7 நாட் சனி, விரைய சனிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 7 நாட் சனில சார் நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்க காரணமே தான் சார். ஏன்னா 7 சனி எப்படி இருக்க போகுது, கண்டிப்பா என்ன மாதிரி அடிகள் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் கேட்டிருக்காங்க. அது மெயினா சொல்லியிருக்கு சார். ஆமா, அடிகள்ங்கிறத காட்டிலும் சில மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். என்ன மாதிரி மாற்றம்னா, சரி போதும், இது வரைக்கும் நம்ம வந்து குளிர் காஞ்சது போதும். அது வந்து மாணவர்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையில இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற ஒரு காய் நகர்த்தல் வந்து கிரகங்கள் கொடுக்க அமைச்சிடும். ஏன்னா வந்து 7 நாட் சனியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அது விரைய சனின்னு சொல்றோம். பிசினஸ் மேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பணம்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கடன் கூட வாங்கி விரயத்தை பண்ணுவாங்க. அது சுப விரயமா பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபார் எக்ஸ்பான்ஷன். சரி ஒன்று போயிடுச்சு, ஓரளவு ஆயிடுச்சு, இப்படி இருந்தோம்னா நமக்கு இப்படிதான் பிரேக் ஈவன் தான் ஆகுது, அடுத்த லெவலுக்கு போனாதான் நமக்கு வந்து கொஞ்சம் கையில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போகக்கூடியதான் 7 நாட் சனி. 7 நாட் சனிங்கிறது பார்த்தீங்கன்னா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மனுஷனுக்கு 7 நாட் சனின்னு ஒன்று வரலைன்னா அவன் முன்னேறவே மாட்டான். இருக்கிறத வச்சே போதுன்ட்டு வாழ்ந்துட்டே இருப்பான். நம்ம இந்திய உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகிற விஷயமே வராது. 7 நாட் சனி வரும்போதுதான் சரி இது ஓகே, இதுக்கப்புறம் என்ன, அடுத்தது என்ன பண்ணலாம், இது இப்படியே எத்தனை நாளைக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய உணர்வு. அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பீங்க. கையில உங்களுக்கு சக்தி ஏற்ற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு 3 லட்ச ரூபா கையில சேர்த்து வச்சிருக்கானா, 3 லட்சத்தை வச்சு என்ன பண்ணலாம், இன்னொரு 6 லட்சம் கடன் வாங்கி ஒரு 9 லட்சத்துல ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு இடம் வாங்கி போடலாம், ஒரு தொழில் அமைக்கலாம். இது மாதிரிலாம் பண்ண வைக்கும். அப்புறம் 6 லட்சம் கடன் ஆயிடுச்சுங்களா, அப்புறம் அதுக்குன்னா ஓடுவீங்க. அதை ஓடுறதுதான் 7 நாட் சனி. புரியுதுங்களா? கையில பணம் இருக்காது, கஷ்டப்படுவோம். சம்டைம்ஸ் லோன் கட்டுறது கஷ்டப்படுவோம். திடீர்னு எதிர்பார்க்காத செலவு வந்துடும். அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறு வரும், அப்பாவுக்கு அது மாதிரிங்கிறப்ப எல்லாம் சேர்ந்துரும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப கடன் ஆனாலும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வாங்குறதோ நகை வாங்குறதோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதனாலதான் நான் சொல்றேன் 7 நாட் சனி தப்பு இல்லை. அது சனி. ஆமா, கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதாதான் நீங்க முன்னேற முடியும். நீங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தீங்கன்னா முன்னேற முடியாது. புரியுதுங்களா? அதனால கமிட்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடியது, சுபவரியங்களை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நீங்க முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேஷராசிக்காரர்களுக்கு. குறிப்பா மே 2025ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கூடிய படலம் வந்து முதல்ல மாதிரி இல்லை சார். நான் கொஞ்சம் ஜாப் மாறினேன், அந்த ஜாப் கொஞ்சம் கடுசா இருக்கு, கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் அதிகமான பேக்கேஜ், அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனா எதிர்பார்ப்பும்
அதிகமா இருக்கு, அதை வச்சு நான் வேற கமிட்மெண்ட் வேற பண்ணிக்கிட்டேன், அந்த வேலையை விடவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கமிட்மெண்ட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா பெரிய எம்என்சி கம்பெனியா இருக்கட்டும் சரி, ஏன் டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு ஒரு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ற டாக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 3 lakhs 4 lakhs சம்பளம் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 மாசத்துலயே கரெக்டா இந்த மாதிரி விரைய சனியெல்லாம் வரும் பொழுது ஒரு ஆடி கார் வாங்கிடுவாங்க, ஒரு 60 லட்சம். அப்பதான் அந்த டாக்டர் போய் அங்க நிறுத்தினாதான் அவருக்கு ஒரு கௌரவமா இருக்கும். அந்த 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி காருக்கு நீங்க வந்து இஎம்ஐ வந்து மாசம் 1.5 லட்ச ரூபா கட்டணும். சரி வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டல் வேலை வேண்டாம், நம்ம தனியா ஏதோ பண்ணான்னு வர முடியுமா? 3 மாசம் கூட எங்களால தாக்கு பிடிக்க முடியாது, நீங்க ஓடிதான் ஆகணும். ஸோ அது மாதிரி ஒரு கமிட்மெண்ட், நான் சொல்றது சும்மா ஒரு துறையில சொன்னேன், அதே மாதிரி எல்லா துறையிலையும் கொடுத்துருவார். அதுதான் 7 நாட் சனி. அதனால வந்து மேஷராசிக்காரங்க வந்து நம்ம விரைய சனி ஸ்டார்ட் ஆக போகுது, 7 நாட் சனியோட முதல் பகுதி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பயப்பட வேண்டாம். நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ரெடி ஆயிட்டீங்க, கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறத நீங்க எடுத்து. சனியை பத்தி சொல்லிட்டோம், அதே மாதிரி இந்த ராகு கேதுகள் சொல்லுங்க, இந்த மெயினா இருக்கக்கூடிய அதுதான். இப்போ பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, 12ஆம் வீட்டுல ராகு இருந்தவர் மே மாதத்துக்கு அப்புறம் 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அது கேதுவும் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து குருவின் பார்வையும் பெறாரு. ஏன்னா குருவும் பயிற்சியாகி ரிஷபத்தில் இருக்கிற குரு பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு போய் 9ஆம் பார்வையாக ராகு பாக்குறாரு. ஸோ ராகு குரு பார்வை பெறும் பொழுது சுப கிரகமாகவே மாறிடுறார். ராகுங்கிற ஒரு கிரகம், கேதுங்கிற ஒரு கிரகம் வந்து திடப்பொருள் இல்லாத ஒரு கிரகம். அதுக்குள்ள வந்து எதுமேல அது ஒரு இன்விசிபிள் பாயிண்ட். எல்லா பிளானட்டும் கிளாக் வைஸா போச்சுன்னா இது ஆன்டி கிளாக் வைஸா போகக்கூடிய ஒரு அம்சம். அது கிரகத்தின் அந்தஸ்தை வந்து நம்மளோட முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு கர்மிக் பிளானட். நம்ம கர்மாவை இந்த உலகத்துல இந்த பிறவியில நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு முழு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ராகு கேது. அது குருவின் பார்வை பெற்று 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு வர்றது அற்புதமான விஷயம். ஸோ நம்ம வரவுகள் நல்லா இருக்கும், செலவுகளும் நிறைய இருக்கும். சனி செலவு கொடுக்குற டிபார்ட்மெண்ட் அவரு பார்த்துப்பாரு, வரவு கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டை ராகு பார்த்துப்பாரு. உங்களுக்கு சனி திசை நடக்குதா இருந்தா செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு, குறிப்பா 8 மாசத்துக்கு. இல்ல சார் எனக்கு ராகு திசை நடக்குதுன்னா வரவுகள் அதிகமா இருக்கும். ஏன் சார் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய ராகு சனி வச்சு ஏன் தசைக்கு பேசுறீங்கன்னா அது தாக்கங்கள் உண்டு. என்ன தசை நடக்குதோ அந்த தசநாதனின் கோச்சாரம் கண்டிப்பாக வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப ராகு திசை நடக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்குலாம் நல்ல டைம். எப்ப இருந்து? ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு, அதுவும் குருவின் பார்வை பெற்றிருக்கிற ராகு. அதுவுமே பாத்தீங்கன்னா சதயம், அவிட்டம், பூரட்டாதி நட்சத்திரம் எல்லாமே நல்ல நட்சத்திரங்கள். அவிட்டங்கிறது ராசி அதிபதி, சதயம்ங்கிறது ராகுவின் சாரம், குருங்கிறவர் மேஷராசிக்கு ராஜயோக அதிபதி. இந்த 3 சாரத்திலையும் வந்து ராகு போறாரு. ஸோ வந்து நம்ம நல்லா இருக்கும், தப்பே இல்லை. ஸோ மேஷராசிக்காரர்கள் எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டியதில்லை. 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பயப்பட வேண்டியதில்லை. குறிப்பா ராகு கேது தசைகள் நடக்கிறவங்க நம்ம பலன் அணிவிக்கக்கூடியவங்களா இருக்க போறாங்க. அதுக்காக சனி திசை வரவங்க கஷ்டம் இல்லை. அவங்க வந்து சுப விரயங்களை அதிகமா பண்ணுவாங்க. எந்த விரயங்கிறது வர்றது முடிவாயிடுச்சு, அது சுப விரயமா பண்றதுதான் உங்களோட கெட்டிக்காரத்தனம் இருக்கு. அது தசாபுத்தியில தான் இருக்கு. ஆமா, நல்ல தசையா இருந்தா சுபவிரயம் பண்ணுவாங்க, இல்லைன்னா லாக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. சரி, அடுத்து வந்து குரு பயிற்சி, அது எப்படிங்க? இந்த குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து சில வரவுகளை கடந்த ஒரு 8 மாசமாக 2024 கொடுத்துட்டு இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு போய் சில முயற்சிகள், எப்படி நம்ம சுப விரயங்களை கொடுக்குறப்ப முயற்சி செய்ய போறீங்கன்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா? அந்த சில முயற்சிகளை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், பங்குதார ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தை பாக்குது. ஸோ நம்மளால கல்யாணமே ஆகல அப்படிங்கிறவங்களுக்குலாம் திருமண தடை நீங்க போகுது, குரு பலன் கிடைக்க போகுது. 7ஆம் இடத்தை குரு பாக்குறது நம்ம நல்லது. ராசிக்கு 7ஆம் இடம், அது துலாம் ராசியாக இருந்து சுக்கிரனின் வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறது நம்ம நல்ல விஷயம். அதே சமயத்துல 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தையும் தன் வீட்டையே குரு பாக்குறாரு, தனுசை பார்க்கிறார். அதுவும் அருமையான விஷயம். ஸோ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல ராகுவையும் குரு பார்க்கிறார். ஸோ அற்புதமான விஷயம். குரு திசை நடக்கிறவங்களுக்கு அருமையான பலன். மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரை வந்து திருமண விஷயங்கள் தழுங்கி போயிட்டு இருக்கிறது, காதல் விஷயங்கள் கைகூடவில்லை, சுபகாரியங்கள் நடத்த முடியவில்லை, ஒரு பங்குதாரர் ஒரு ஒரு கூட்டு முயற்சி மூலமாக ஒரு பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மே மாதம் ஆகுறது பாத்தீங்கன்னா அற்புதமான பலனை கொடுத்து, ஒரு பக்கம் சுபவேரியங்கள் செய்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய, வசதிப்படுத்திக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை எனக்கு விஷயத்தை நீங்க என்ன வாழ்க்கையில கத்துருக்கீங்களோ இது வரைக்கும் அதை வந்து காசாக்கக்கூடிய, அதை வந்து அதை வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்து, அதுக்கு முயற்சி ஸ்தானத்துல 3ஆம் இடத்துக்கு குரு வந்து அதுக்கு வேணுங்கிற ஃபண்டிங், அதுக்கு வேணுங்கிற சப்போர்ட், அது வேணுங்கிற உதவியை பெறக்கூடிய இடத்துல 7ஆம் இடத்துக்கு குரு பார்த்து 11ஆம் இடத்துல ராகு இருந்து அதையும் குரு பார்க்க வச்சு
லாபத்தை பெறக்கூடிய போட்ட காசை வந்து லாபமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா வந்து 2025 வரப்போகுது. இப்ப நீங்க வந்து இந்த ராகு திசை குரு திசை சொன்னீங்க, ஒரு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னு எப்படிங்க? கண்டிப்பா செவ்வாய் வந்து ராசி அதிபதி, மேஷ ராசியோட அதிபதி செவ்வாய். கண்டிப்பா ராசி செவ்வாய் திசை நல்லா நடக்கும். பட் இது என்னன்னா லக்னம் வச்சுதான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மிதுன லக்னமோ ஒரு கன்னி லக்னமோ ஆயிட்டீங்கன்னா செவ்வாய் திசை வந்து அவ்வளவு பெஸ்ட் கிடையாது. ஏன்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி யாரு? புதன். புதனுக்கும் செவ்வாய்க்கும் நட்புறவு கிடையாது. ஸோ அப்படி லக்னத்தை வச்சுதான் தசாபுக்திகள் அதிகமா போகணும். ஸோ நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா ராகு திசை, சனி, கேது திசை, சனி திசை, குரு திசைங்கிற அந்த ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 4 கிரகத்தோட திசைகள் வச்சு ஓரளவுக்கு ராசிக்கு பொருத்தி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு இருக்கும். லக்னம் வந்து ஒரு நியூட்ரலா இருக்குங்கிற பட்சத்துல. பட் நீங்க மாத பயிற்சி ஆகக்கூடிய கிரகத்துக்கு வச்சு நீங்க பேச வேண்டிய. நீங்க சொன்ன மாதிரி இந்த குரு ராகு வந்து புத்தியா இருந்தாலும் வேலை செய்யும். கண்டிப்பா குரு ராகு தசையில் புக்திகள் வந்து வேற தசையில வந்தாலும் கண்டிப்பாக கோச்சார ரீதியாக நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கிறனால கண்டிப்பா அந்த புக்திகளும் கண்டிப்பாக ஒரு 20% 30% நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க மேஷ ராசிக்கு எவ்வளவு மார்க் தரீங்க 100க்கு? மேஷ ராசிக்கு வந்தீங்கன்னா என்னதான் 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆனாலும் விரே சனி என்று சொல்லப்படுகிற கையில காசு நிக்க மாட்டேதுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் 11ஆம் இடத்துல ராகு வந்து அது சுப கிரகம் மற்றும் ராஜயோகாதிபதியாகிய குருவின் பார்வையும் பெறுவதனால 7ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்து 11ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனால கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது 100க்கு 75 மதிப்பெண்கள் நல்லாவே ஒரு ஃபியூச்சர்ல 2025, 26, 27, 28 அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு நீங்க முன்னேறக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு அடித்தளமான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு வருஷமாக 2025 கண்டிப்பாக இருக்கும். 100க்கு 75 மதிப்பெண்கள் பெறலாம். சூப்பர்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, அருமையா சொல்லியிருந்தீங்க. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.